விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். சரணம் ஹோம்ஸ் பிராண்ட் ஆஃப் ட்ரஸ்ட் 5000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 5000 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ. கலாட்டா டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் முதலில் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நாம் அனைவரும் வரக்கூடிய இந்த 2025 வருடம் எப்படி இருக்க போகிறது? சோதனைகள் நிறைந்த வருடமா இல்லது சாதனைகள் செய்ய முடியுமா? ஒவ்வொரு ராசிக்கும் இந்த 2025 வருடம் என்ன சொல்ல போகிறது? எந்த வருடத்துக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது மற்ற வருடங்களுக்கு இல்லாத ஒரு ஸ்பெஷல் என்று எடுத்துக்கொண்டால், இந்த வருடத்தில் பொதுவாக குரு பெயர்ச்சி இருக்கிறது, ராகு பெயர்ச்சி இருக்கிறது, கேது பெயர்ச்சி இருக்கிறது, சனி பெயர்ச்சி இருக்கிறது. அதாவது வருடாந்திர கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த குரு, ராகு, கேது, சனி பெயர்ச்சி இடம்பெறுவதுடன் வருடத்தின் தொடக்கத்தில் கடகத்தில் நீசமடைந்திருக்கக்கூடிய செவ்வாய் கிட்டத்தட்ட 6 மாதங்கள் அந்த கடகராசியில் இடம்பெற்றிருக்கிறது. வருடாந்திர பலனை நாம் நிர்ணயிக்கும் பொழுது இந்த அனைத்து பயிற்சிகளையும் இந்த அனைத்து கிரக நிலைகளையும் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் இதன் காரகத்துவம் பாவகத்துவம் அடிப்படையில் நற்பலன்களை கொடுக்குமா, நாம் எங்கே கவனமாக இருக்க வேண்டும், தேவைப்பட்டால் என்னென்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் போன்ற அனைத்து விஷயங்களையும் துல்லியமாக இந்த காணொளியில் நாங்கள் தயாரித்துள்ளோம். இதனை நீங்கள் உங்களது நட்புகளுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்திடுங்கள். முதலில் மேஷராசியை எடுத்துக்கொள்வோம். மேஷராசிக்கு இப்பொழுது ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். ராசிக்கு 11ஆம் பாவத்தில் சனி என்ற கிரகம் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த குரு பயிற்சி ஆன பிறகு மேஷராசிக்கு நன்றாகத்தான் போய்கொண்டிருந்தது. ஆனால் குரு வக்ரம் என்று வந்த பிறகும் சனி வக்ரம் என்று வந்த பிறகும் இவர்களுக்கு தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் பாக்யாதிபதி வக்ரம் என்றும் லாபாதிபதி லாபஸ்தானத்தில் வக்ரம் என்றும் அமைந்த பிறகு இவர்களுக்கு லாபம் என்பது கண்களுக்கு தெரிந்தது, ஆனால் லாபம் என்பது கைகளில் வரவில்லை. இவர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லை. எதிர்பார்த்த அளவுக்கு எதிர்பார்த்த இடத்தில் தன சம்பத்துக்கள், அதாவது அந்த வருமானம் என்பது இவர்களுக்கு வரவில்லை. இதனால் மேஷராசிக்காரர்கள் நாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் மோசம் போய்விட்டோம், நாங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை கராராக வாங்கி கொண்டு சென்று விடுகிறார்கள், ஆனால் எங்களுக்கு வர வேண்டிய அந்த சம்பத்துக்கள் வரவில்லை. இதனால் நாங்கள் கடன் வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டோம் என்று பலவிதமான மேஷராசிக்காரர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கிறது? மேஷராசியை பொறுத்தவரை இப்பொழுது லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 12ஆம் இடத்துக்கு போய் அமர இருக்கிறார். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகம் இவர்களுக்கு சயன சுகம் ஸ்தானத்தில் அமர்வதனால், அதாவது சயனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதனால் எங்களுக்கு ஒரு விதமான தூக்கம் இல்லை. இரவு நேரத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் அதிகமாக கொண்டிருக்கிறது. மேலும் எங்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் இல்லை என்று ஒரு சிலர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் குறிப்பாக இந்த பரணி நட்சத்திரத்துக்கு 2ஆம் இடத்தில் பாக்யாதிபதி வக்ரம் என்று வந்த பிறகு குடும்ப வாழ்வில் சிக்கல்கள், வெளியே சொல்ல முடியவில்லை, உறவுமுறை சிக்கல், குறிப்பாக திருமண வாழ்வில் திருப்தியற்ற ஒரு சூழ்நிலை. நிறைய பேர் இந்த திருமண வாழ்வு நீடிக்குமா என்ற அளவுக்கெல்லாம் போய்விட்டார்கள். இதுதான் இப்பொழுது மேஷராசியின் அமைப்பு. இப்பொழுது இவர்களுக்கு இந்த ராகு பெயர்ச்சி 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 11ஆம் இடத்துக்கு வருவதும், 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி என்ற கிரகம் 12ஆம் இடத்துக்கு வருவதும் 7.5 சனியின் தொடக்கமாக வருகிறது. இந்த 7.5 சனி என்பது இவர்களுக்கு விரய சனியாக வருகிறது. இதில் இவர்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்னவென்றால், 3ஆம் இடத்தில் குரு மறைந்தாலும் சொந்த வீட்டை பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தை பார்க்க இருக்கிறார்.
11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகத்தை இனி குரு பார்க்க இருக்கிறார். இதைத்தான் ஜோதிடத்தில் குரு சண்டாள யோகம் என்று சொல்கிறார்கள். அதாவது 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகம் இனி இவர்களுக்கு சுப பலன்களையும் அசுப பலன்களையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. ஆனால் குருவின் பார்வையில் வந்து அமர்வதனால் பூரணமான நல்ல பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. எனவே மேஷராசிக்காரர்களுக்கு இனி லாபம் என்பது கண்டிப்பாக வரும். 6ஆம் இடத்தில் இருந்த கேது என்ற கிரகம் இனி 5ஆம் இடத்துக்கு வந்து அமர இருப்பதனால் இவர்களது நோய், வம்பு, வழக்கு, எதிரி போன்ற விஷயங்களில் இவர்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இவர்களுக்கு பாக்கியம் என்பது கண்டிப்பாக, அதாவது ஒரு சொத்து வாங்குவதாக இருந்தாலும், ஒரு வீடு வாங்குவதாக இருந்தாலும், திருமணம், குழந்தைகள் போன்ற அமைப்பில் அபிவிருத்தி என்பது ஏற்படுவதற்கு கண்டிப்பான அமைப்பு ஏற்படும். இதன் காரணம் 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு என்ற கிரகம் 5ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்ப்பதும், 7ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பார்ப்பதும், பிறகு 9ஆம் பார்வையாக லாபத்தை பார்ப்பதும் இவர்களுக்கு லாபம் என்பது வரும். ஆனால் வரக்கூடிய லாபத்தை வைத்து இவர்கள் கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய அமைப்பை இந்த விரய சனி என்பவர் ஏற்படுத்துவார். இதனை நாம் ஒரு அனுகூலமான செலவுகளாக, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக, அதாவது ஒரு கடன் வாங்கினாலும் ஒரு வீடு கட்டுவதற்கு ஒரு கடன் வாங்கினதாக, அல்லது நகை வாங்குவதற்கு ஒரு கடன் வாங்குவதாக, ஒரு அனுகூலமான ஒரு செலவாக நாம் இதனை எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம். மேஷராசியை பொறுத்தவரை ராசியாதிபதி இனி 2025ஆம் வருடத்தின் தொடக்கத்தில் முதல் 6 மாதத்தில் நீசம் என்பதனால் இவர்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் பிரமாதமாக இருக்கும். மேலும் இவர்கள் புதிதாக ஒரு இடம் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும், அல்லது ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும், அந்த டாக்குமெண்ட், லீகல், ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் அனைத்தும் கச்சிதமாக இருக்கிறதா என்பதை அந்த தொழில் துறை சார்ந்த ஒரு வல்லுநரை நாடி அதற்கேற்றார் போல் இவர்கள் தெளிவு கொள்வது புத்திசாலித்தனம். மேஷராசியை பொறுத்தவரை இந்த 2025ஆம் வருடம் இவர்களுக்கு 7.5 சனியின் தொடக்கமாக இருந்தாலும் இவர்களுக்கு வரவேண்டிய அந்த லாபம் என்பது கண்டிப்பாக வரும். ஒரு அபிவிருத்தி என்பது இவர்களுக்கு ஏற்படும். இவர்களது உடல் ஆரோக்கியம் இவற்றில் ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். வாழ்த்துக்கள். ரிஷபத்தை பொறுத்தவரை இது நாள் வரை ராசியில் குரு பகவான் அமர்ந்திருந்தார். அதனால் இவர் ஜென்ம குருவாக இருந்ததனால் இவர்களுக்கு வெளியே சொல்லிக்கொள்ள முடியாத நிறைய பிரச்சனைகளை இவர்கள் அனுபவித்தார்கள். குறிப்பாக திருமண வாழ்வாக இருக்கட்டும், அல்லது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், சில தோல்விகளும் சில அவமானங்களும் இவர்களால் சொல்ல முடியவில்லை. ஏராளமான கடன் வாங்கி இவர்கள் தவித்து கொண்டிருந்தார்கள். மேலும் நாம் யாருக்கு அதிகம் செஞ்சோமோ அவர்களால் நாம் அவமதிக்கப்படும் பொழுது, அவர்களால் நாம் நிராகரிக்கப்படும் பொழுது அந்த தோல்வியோ அந்த அவமானத்தையோ நம்மால் வெளியே சொல்ல முடியவில்லை. தனிமையில் நாம் அழ வேண்டிய ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டோம். ஒரு தோல்வியோ ஒரு அவமானமோ என்னவென்றால், நாம் எங்கே போய் தலை குனியக்கூடாதோ அந்த இடத்தில் நாம் நமது தோல்வியை ஒத்துக்கொண்டு ஒரு உதவி கேட்க வேண்டிய ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை என்பது இது நாள் வரை ரிஷபராசிக்காரர்கள் இந்த ஜென்ம குருவில் அனுபவித்தார்கள். மேலும் 5ஆம் இடத்தில் இருந்த இந்த கேது என்ற கிரகத்துக்கு குருவின் பார்வை இருந்தாலும் இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வயதை அனுசரித்து அந்த கல்வியில் ஒரு தடையோ அல்லது பழக்க வழக்கங்களில் ஒரு குறையோ என்பது இவர்களுக்கு இருந்து கொண்டுதான் இருந்தது. வெளிநாட்டுக்கு அனுப்பியும் அந்த குழந்தைகளுக்கு ஒரு முன்னேற்றமோ ஒரு அபிவிருத்தியோ இது நாள் வரை ஏற்பட இல்லாத ஒரு சூழ்நிலை என்பது இவர்களுக்கு இருந்தது. இப்பொழுது லாபஸ்தானத்தில் இருந்த இந்த ராகு என்ற கிரகம் இவர்களுக்கு இந்த 2025ஆம் வருடம் மே மாதத்தில் இவர்களுக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனத்துக்கு வருகிறது. ஜீவனஸ்தானத்தில் இருந்த இந்த சனி என்ற கிரகம் இனி லாபத்துக்கு வருவதனால்
ரிஷப ராசியை பொறுத்தவரை பூரணமான லாபத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் இந்த சனி என்ற கிரகம் என்பது பிரபஞ்சத்தின் விதியாக வருகிறது. எனவே நிகரற்ற லாபத்தை இவர்களுக்கு இந்த சனி பயிற்சியும் ராகு பயிற்சியும் ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறது. 2ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த குரு பகவான் இவர்களுக்கு 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகத்தையும் பார்ப்பதனால் இவர்களுக்கு தனம், குடும்பம், வாக்கு போன்ற விஷயங்களில் நல்ல அபிவிருத்தி என்பது ஏற்படுவதுடன் இவர்களது கடன், வம்பு, வழக்கு, நோய், எதிரி போன்ற விஷயங்களில் ஒரு தீர்வு என்பது ஏற்படும். சார், இவர் எனக்கு ஆப்போசிட்டாக நின்றார், நான் இது நாள் வரை அவர்கிட்ட போய் பேசினேன், ஆனால் அவர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரலை என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு அந்த ஆப்போசிட் நபரே வந்து ஒரு அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் என்று பேசக்கூடிய அமைப்பு ஏற்படும். சார், தொடர்ச்சியாக ஒரு நோயின் பாதிப்பில் இருந்தேன், இங்கே போனால் அங்கே போக சொல்கிறாங்க, அங்கே போனால் இங்கே போக சொல்கிறாங்க, எங்கே அலைவது என்று தெரியாமல் பில்லர் டு போஸ்ட் அலைந்து கொண்டிருந்த நபர்களுக்கு ஒரு மாற்று வைத்தியத்தின் மூலமாகவோ அல்லது ஒரு வைத்தியரை மாற்றுவதன் மூலமாகவோ அந்த நோய்க்கு ஒரு தெளிவு ஏற்படும். அந்த நோய் என்பது இவர்களுக்கு கட்டுப்படும். இதனால் இவர்களது அவமானம், இவர்களது தோல்வியிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு அமைப்பு என்பது ஏற்படும். பணப்புழக்கம், இதனால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, இது நாள் வரை வாங்கின கடனை இவர்கள் படிப்படியாக அடைப்பது. தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகத்துக்கு குரு பார்வை என்பதனால் தொழில் மேன்மை, புதிதாக பிரான்ச் போடுவது. சார், நான் ஏற்கனவே ஒரு கடை நடத்தி கொண்டிருக்கிறேன், வேலைக்கு நல்ல ஆட்கள் கிடைக்கவில்லை, இதனால் நானே இறங்கி வேலையை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்து வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு புதிதாக வேலைக்கு ஆட்கள் கிடைப்பது, வெளிநாடுகளில் சென்று நாம் கிளைகள் போடுவது, லாபத்தை ஈட்டுவது, இந்த லாபத்தை வைத்து நாம் மேலும் மேலும் மேன்மை அடைவது போன்ற நிறைய அனுகூலமான பலன்களை ரிஷபராசிக்காரர்கள் வெகு நாட்கள் கழித்து அனுபவிக்க போகிறார்கள். மேலும் இவர்களுக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பதனால் வயதை அனுசரித்து தாய், அதாவது மாத்துரு வர்க்கம், சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்படுவதற்குண்டான அமைப்பு இருக்குது. இதற்கு மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. இதற்கு பரிகாரம் என்று எடுக்கும் பொழுது திங்கட்கிழமைகளில் இவர்கள் நவக்கிரகங்களுக்கு, அதாவது குறிப்பாக இந்த கேது ஸ்தலத்திற்கு சென்று கேது பரிகார அபிஷேகம் அல்லது கேது பரிகார அர்ச்சனை செய்து கொள்வது, இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கேது என்ற கிரகம் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன இடையூறுகளிலிருந்து இவர்கள் வெகு எளிதாக வெளிவந்து விட முடியும். வெகு நாட்களுக்கு கழித்து ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த கிரக நிலைகள் ஒரு நல்ல கோல்டன் பீரியடை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. ஒரு பொதுத்தளத்தில் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம், இது நாள் வரை இழந்த மரியாதையை திரும்ப பெறுவது, மேலும் இவருக்கு இவ்வளவு திறமைகளா என்று அங்கீகரிக்கப்படுவது, குறிப்பாக இந்த மீடியா, ஊடகங்கள், திரைப்படம், ஆர்ட்ஸ் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு ஒரு வீடியோ போட்டேன், ஒரு பாடல் பாடினேன், ஒரு திரைப்படம் நடித்தேன், அதன் மூலம் எனக்கு ஒரு இமாலய வெற்றி, இதனால் இன்னும் ஒரு 3 வருடத்துக்கு நான் பிஸி என்று சொல்லக்கூடிய அளவில் இவர்கள் எதிர்பாராத ஒரு வெற்றி என்பது கிடைக்கும். ஏனென்றால் இந்த வருடம் பிறக்கும் பொழுது பூராட நட்சத்திரத்தில் தான் பிறக்கிறது. இந்த பூராட நட்சத்திரம் என்பது ரிஷபராசியை பொறுத்தவரை ராசியாதிபதி சுக்கிரனின் நட்சத்திரம் என்பதனால் எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. வெகு நாட்கள் கழித்து ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஜாக்பாட். இந்த வாய்ப்பை ரிஷபராசிக்காரர்கள் முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசியை பொறுத்தவரை, அதாவது நாம் எங்கே கொஞ்சம் பலன்களை துல்லியமாக பார்க்க வேண்டும் என்றால், இது நாள் வரை இவர்களுக்கு 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். இந்த குரு பகவான் என்பவர் இங்கு 7ஆம் வீட்டின் அதிபதி. 7ஆம் வீடு என்பது களத்திரஸ்தானம்.
எனவே இது நாள் வரை இவர்களது வியாபார கூட்டாளிகள் மற்றும் களத்திரம், அதாவது திருமணமானவர்களுக்கு லைஃப் பார்ட்னர் மூலமாகவும் அவர்கள் சொன்ன சின்ன சின்ன யோசனைகள் மூலமாகவும் கொஞ்சம் கடன் என்பது இவர்களுக்கு ஏற்பட்டது. சார், நீங்கள் என்னமோ கொஞ்சம் கடன்னு சொல்கிறீங்க, எவ்வளவு கடன் என்பது எங்களுக்குத்தான் தெரியும் என்று நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏன் இந்த கடன் தொல்லை வந்தது என்றால், இவர்களுக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு 4ஆம் வீடு என்ற அந்த கன்னி ராசி என்பது காலபுருஷ சக்கரத்துக்கு 6ஆம் வீட்டாக வருவதனால் பொதுவாகவே இவர்களுக்கு எங்கும் கடன், எதிலும் கடன், ஒரு 2 வீலர் வாங்கணுன்னாலும் கடன், ஒரு கார் வாங்கணுன்னாலும் கடன் என்ற ஒரு அமைப்பில் இவர்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களது போராத நேரம் என்னவென்றால், ராசிக்கு 12ஆம் வீட்டில் குரு பகவான் வந்து அமர்ந்திருந்தார். ராசிக்கு 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்து இவர்களுக்கு ஒரு சுகக்கேட்டை கொடுத்தார். அதாவது, என்கிட்ட எல்லாம் இருக்குது, ஆனால் நான் எதையும் உபயோகிக்க மாட்டேன். ஒரு வண்டி இருக்குது, என்னால் அதை ஓட்ட முடியாது. ஒரு நல்ல வீடு இருக்குது, அந்த வீட்டை நான் இப்பொழுது பூட்டி வைத்திருக்கிறேன். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வாட்ச்மேன் தான் வீட்டை அனுபவித்து கொண்டிருக்கிறார். நான் ஒரு வேலை காரணமாக எங்கேயோ வெளிநாடு சென்று ஒரு சின்ன ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்டில் தங்கி கொண்டிருக்கிறேன் என்று எல்லாமுமே இருக்கிறது, ஆனால் எதுவுமே இல்லை என்ற ஒரு சூழ்நிலையில் நான் மாட்டிக்கொண்டிருக்கிறேன். யாரோ ஒருத்தர் வந்தார், இதில் இன்வெஸ்ட் பண்ண சொன்னார். இவ்வளோ ரூபா போட்டால் இவ்வளவு வரும்னாரு, அப்புறம் அவ்வளவு போட்டால் இவ்வளவு வரும்னாரு. கடைசியில் இருந்தது எல்லாமே என் கையை விட்டு போய்விட்டது என்று இது நாள் வரை மிகவும் மன உளைச்சலுடன், போராட்டத்துடன், ஏதாவது நமக்கு ஒரு நல்லது நடக்காதா என்று காத்திருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி நபர்களுக்கு ஒரு முதல் குட் நியூஸ் என்னவென்றால், 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கேது என்ற கிரகம் இப்பொழுது சிம்ம ராசிக்கு வர இருக்கிறது. எனவே இவர்களது கம்ஃபர்ட், மனை, சுகஸ்தானம் போன்ற விஷயங்களில் இனி இவர்களுக்கு ஒரு மைனஸ் இல்லை. சார், மைனஸ் இல்லை என்றாலே நாம் அதனை ஒரு ப்ளஸ் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது கேது பகவான் 3ஆம் வீட்டில் அமர்ந்தாலும் 9ஆம் வீட்டுக்கு ராகு பகவான் வந்து அமர இருக்கிறார். இந்த ராகு என்ற கிரகத்தை குரு பார்க்கவிருப்பதனால் இதன் தீமையான பலன்கள் கட்டுப்பட்டு பூரணமான அனுகூலமான பலன்களை இந்த ராகு என்ற கிரகம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். இதைத்தான் குரு சண்டாள யோகம் என்று சொல்லப்படுவதுண்டு. எனவே உங்களது பாக்கியங்கள் இனி பல மடங்காக உயரும். அதாவது ஒரு மெக்னிஃபயர், ஒரு பிரம்மாண்டமான பாக்கியங்களை கொடுப்பதற்கு இந்த ராகு என்ற கிரகம் உங்களுக்கு தயாராக இருக்கிறது. 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை இனி வர இருப்பதனால் உங்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வயதை அனுசரித்து, அது கல்வியாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், அல்லது வெளிநாட்டுக்கு சென்று செட்டில் ஆகக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும், அல்லது நடு வயதில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 7ஆம் வீட்டுக்கு குருவின் சமசப்தம பார்வை இருப்பதனால் இவர்களுக்கு திருமணத்துக்காக நான் காத்து கொண்டிருந்தேன், அதாவது எனக்கு லைஃப் செட்டில் ஆகவில்லை என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு வாழ்க்கை துணைவர் யார் என்பது கண்ணுக்கு தெரியும். சுபகாரியங்கள் நடக்கும். மேலும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர், கூட்டாளிகள் இன்வெஸ்ட்மெண்ட்டுடன் வருவார். சார், நான் மிதுன ராசி, என்கிட்ட நல்ல திறமை இருக்குது, ஆனால் தொழில் ஆரம்பிப்பதற்கு உண்டான ஒரு முதலீடு இல்லை என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக ஒரு லைஃப் பார்ட்னர், ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. 10ஆம் வீட்டுக்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். 10இல் ஒரு பாவக்கிரகம் இருந்தால் தொழிலில் நல்ல விஸ்தாரம் என்பது கண்டிப்பாக ஏற்படும். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்பது இந்த 10ஆம் வீட்டுக்குத்தான் பொருந்துகிறது. மேலும் இங்கு ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அதனை கொஞ்சம் துல்லியமாக நாம் கவனிக்க வேண்டும். அதாவது இது ஜென்ம குருவாக இருந்தாலும் இந்த குரு பகவான் நம்மை தண்டிக்க மாட்டார், கண்டிப்பார். இந்த குரு பகவான் நம்மை நல்வழிப்படுத்துவதற்குத்தான் ராசியில் வந்து அமர்கிறார். இதனால் கொஞ்சம் சின்ன சின்ன இடையூறுகள் என்பது நமக்கு ஏற்பட்டாலும்
இவை அனைத்துமே நம்மை நல்வழிப்படுத்துவதற்கு, நம்மை திருத்துவதற்கு, நாம் எங்கே தவறு செய்கிறோம் என்று நம்மை சுட்டிக்காட்டுவதற்கு, நமது தொழில் துறை சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக ஒரு குரு என்பவர் நமக்கு அமைவார். மிதுனராசியை பொறுத்தவரை சுகஸ்தானத்திலிருந்து கேது வெளியே வருவது ஒரு ப்ளஸ், 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்ப்பதும் ஒரு ப்ளஸ், 10ஆம் வீட்டில் சனி பகவான் அமர்வது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். ராசியில் குரு என்பவர் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன இடையூறுகள் கொடுப்பார். பொருளாதார ரீதியாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் என்று வரும்பொழுது ஒரு மாற்றத்தை விரும்பாமல், புதிதாக வரக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கொள்ளாமல், இது நாள் வரை என்ன செய்தீர்களோ அவற்றை கச்சிதமாக செய்வதன் மூலம் இந்த பிரச்சனைகள் என்பது உங்களுக்கு வராது. முடிந்தால் வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு செய்வது, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது, ஒரு முறை குரு பகவானுக்கு நவக்கிரகங்களில் நீங்கள் அபிஷேகங்கள் ஆராதனை செய்வதன் மூலம் மேலும் அபிவிருத்தி என்பது கண்டிப்பாக பெற முடியும். வாழ்த்துக்கள். கடகராசிக்கு ஏதாவது ஒரு நல்லது சொல்லுங்க சார். கடகராசி ஃபுல்லாகவே காலி. பூசம் நாங்கள் எல்லாம் மோசம் என்று நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. கடகராசியை பொறுத்தவரை இது நாள் வரை பொதுவாக எல்லாரும் என்ன சொல்வார்கள் என்றால், 2.5 வருஷமாக நாங்கள் இந்த அஷ்டம சனியை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்று எல்லாரும் சொல்வார்கள். ஆனால் உண்மையில் அது கிடையாது. 5 வருடமாகவே கடகராசி என்பது வெளியே சொல்லிக்கொள்ள முடியாத அளவுக்கு பிரச்சனைகளில் கதறி கதறி அழுது கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையைத்தான் அனுபவித்து கொண்டிருந்தார்கள். அதாவது சனி பகவான் முதலில் மகரத்தில் இருந்த பொழுதும் பிறகு கும்பத்தில் வரும் பொழுதும் கிட்டத்தட்ட 5.5 ஆண்டுகள், குறிப்பாக இந்த 2024ஆம் வருடம் இந்த கும்பத்தில் ராகுவின் நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது கடகராசியை மொத்தமாக துவம்சம் செய்து விட்டது என்று சொன்னாலும் அது மிகையாகாது. அதாவது ராகுவின் நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது கடகராசியை மொத்தமாக துவம்சம் செய்து விட்டது என்று சொன்னாலும் அது மிகையாகாது. ஏனென்றால் ஏராளமான பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, ஹாஸ்பிட்டல், நிச்சயம் செய்யப்பட்ட திருமணம் நின்று விட்டது. பத்திரிகை எல்லாம் கொடுத்துவிட்டு இவர்தான் எனது கணவர் என்று ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்த பிறகு அந்த திருமணம் நின்று போகிறது என்றால் சொந்தக்காரர்களிடமும் நண்பர்களிடமும் மனதளவிலும் எவ்வளவு ஏமாற்றங்கள், இதனால் எவ்வளவு நாட்கள் இவர்கள் தூங்காமல் இருந்தார்கள். குறிப்பாக ஒரு நோய்க்கு வைத்தியம் செய்கிறேன் என்று ஏராளமான பணத்தை கடன் வாங்கி அடமானம் வைத்து அதன் மூலம் கடனை வாங்கி செலவு செய்தும் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை என்பது ஏற்பட்டது. இதெல்லாம் சரி சார், ஒரு இடத்த விற்கலாம் அப்படின்னு போனால் 100 ரூபாய்க்கு மதிப்புள்ள இடத்தை கூசாமல் 50 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு கேட்கிறேன் என்று சொல்கிறார்கள். அவரை நம்பி நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டு விட்டோம். அக்ரிமெண்ட் போட்டு 2 வருஷம் ஆச்சு, இன்னும் செட்டில்மெண்ட் பண்ணவில்லை. இதை நாங்கள் லீகலாகவும் எடுத்துக்கொண்டு போக முடியவில்லை என்று மிகவும் கதறி கதறி அழ வேண்டிய சூழ்நிலை என்பது பூச நட்சத்திரத்துக்கும் ஏற்பட்டது, ஆயில்ய நட்சத்திரத்துக்கும் ஏற்பட்டது. அதாவது வெளியே சொல்லிக்கொள்ள முடியாத பிரச்சனைகள் என்பது தான் கடகராசியின் உண்மையான நிலைமை. இப்பொழுது இவர்களுக்கு ஒரு ப்ளஸ் என்னவென்றால், இவர்களுக்கு அஷ்டம சனி இந்த வருடம் மார்ச் மாதம் கடைசியில் விலகுகிறது. அஷ்டம சனி விலகும் பொழுது இவர்களுக்கு 9ஆம் வீட்டில் பாக்கிய சனியாக வருகிறது. இந்த பாக்கிய சனி என்பது இவர்களுக்கு பாக்கியங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக இவர்களது லைஃப் பார்ட்னர் மற்றும் வியாபார கூட்டாளிகள் மூலமாகவும் இவர்களுக்கு அபிவிருத்தி என்பது ஏற்படும். இதனால் வரை விற்க முடியாமல் இருந்த இடத்திற்கு ஒரு டீசெண்டான விலை கிடைக்கும். அதன் மூலம் ஒரு பெரிய லாபம் வரலனாலும் கடன்களை எல்லாம் இவர்கள் அடைத்து விடலாம். ஏனென்றால் நிறைய பேர் கடன் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு அந்த வட்டியையும் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டிக்குள் இருக்கிறார்கள். கேட்டட் கம்யூனிட்டி வாசலில் இருக்கக்கூடிய வாட்ச்மேன் ரெக்கவரி டீம், அதாவது கடன் கொடுத்தவர் வந்து நிற்கும் பொழுது அவரை அந்த கம்யூனிட்டிக்குள் விடுவதில்லை. அதனால்
இவர்கள் அந்த கம்யூனிட்டியின் பின்வாசல் வழியாக சென்று விடுகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இனி இவர்கள் கடனை அடைத்து முன்வாசல் வழியாக வர முடியும். அதாவது பொதுவாகவே கடகராசிக்காரர்களுக்கு மற்றவர்களை ஏமாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கிடையாது. வேற வழி இல்லை. அதனால் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டார்கள். அஷ்டமத்தில் ராகு வந்து இனி அமர்ந்தாலும் இந்த அஷ்டம ராகுவிற்கு குருவின் பார்வை வந்து அமர்வதனால் இந்த 8ஆம் இடத்தில் நாம் சில நேரங்களில் எதிர்பாராத திடீர் ராஜயோகம் என்பது கிடைக்கும். அது என்ன சார் திடீர் ராஜயோகம் என்றால்? ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல விலைக்கு நமது சொத்துக்கள் போகும், நம்ம இடத்துக்கு பக்கத்தில் புதுசாக ஒரு பெரிய டெக் பார்க் வரலாம், ஒரு தீம் பார்க் வரலாம், வாடகைக்கு போகாத இடங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டெனண்ட் வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு என்று படிப்படியாக இவர்களுக்கு ஒரு வெற்றி என்பது இந்த 2025ஆம் வருடம் வருகிறது. வெகு நாட்களுக்கு பிறகு கடகராசிக்காரர்கள் இந்த 2025ஆம் வருடம் சிரிக்கப் போகிறார்கள். இது நாள் வரை எதையோ இழந்தது போல், எதையோ பறிகொடுத்தது போல் இருந்த நபர்களுக்கு இந்த 2025ஆம் வருடம் ஒரு வரவேற்கத்தக்க வருடமாக இருக்கிறது. 12ஆம் வீட்டில் குரு வரவிருப்பதனால், அதாவது இந்த வருடத்தின் பிற்பகுதியில் இவர்கள் வெளிநாடுகளில் முதலீடு செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமாக முதலீடு செய்ய வேண்டும். ரெண்டாவது, இந்த கடன் வாங்கும் பொழுது அவர்கள் நிறைய கையெழுத்து கேட்பார்கள். அதெல்லாம் ஒவ்வொன்றும் என்ன என்று கொஞ்சம் அந்த தொழில் துறை சார்ந்த குருமார்களிடம் ஆலோசனை கேட்ட பிறகு அந்த கடனை இவர்கள் எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம். தொடக்கத்தில் ராசியில் செவ்வாய் நீசம் என்பதனால் சகோதரர்களுடனோ அல்லது குழந்தைகளுடனோ நாம் பேசும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருப்பது புத்திசாலித்தனம். அதாவது ஒரு விஷயத்தை பேசி பிரச்சனையை சம்பாதித்து கொள்ளாமல் இருப்பது இவர்களுக்கு ஒரு நல்ல அபிவிருத்தியை கொடுக்கும். குறிப்பாக ஜூன் மாதத்துக்கு பிறகு ராசியை விட்டு செவ்வாய் நகன்ற பிறகு நல்ல அபிவிருத்தியான பலன்களை இவர்கள் எதிர்பார்க்க முடியும். பரிகாரம் என்று வரும் பொழுது இவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்கா வழிபாடு செய்வதும், வியாழக்கிழமைகளில் இவர்கள் மகான்கள் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, அவரவருக்கு என்ன குருமார்களை பிடிக்குமோ அந்த குருமார்களை வழிபடுவதன் மூலம் கண்டிப்பாக கடகராசி மேலும் மேலும் மேன்மை பெற முடியும். வாழ்த்துக்கள். சிம்ம ராசியை எடுத்துக்கொள்வோம். சார், சிம்ம ராசிக்கு 7ல் இருக்கிற சனி 8ஆம் வீட்டுக்கு போக போகிறது சார். இதனை எல்லாரும் அஷ்டம சனி என்று சொல்கிறார்கள். ஏற்கனவே சனி பகவான் 7ஆம் வீட்டுக்கு வந்து நாங்கள் படாத பாடுபட்டு விட்டோம். குறிப்பாக திருமண வாழ்வில் சிக்கல் என்பது இருந்து கொண்டு தான் இருக்கிறது. சார், சிம்ம ராசிக்கு இந்த திருமண வாழ்வில் சிக்கல்ங்கிறதெல்லாம் இந்த 7ல் சனி 8ல் சனிங்கிறதுனாலலாம் இல்லை சார், அது எப்பொழுதுமே இருந்து கொண்டு தான் இருக்கிறது என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. சிம்ம ராசிக்காரர்கள், ராசியாதிபதி சூரியனுக்கு 7ஆம் வீட்டின் அதிபதி சனி சத்ரு கிரகமாக வருவதனால் கொஞ்சம் திருமண வாழ்வில் ஏதோ ஒன்றை இழந்தது போல், ஏதோ ஒன்றை பறிகொடுத்தது போல் இவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அது அவ்வாறு கிடையாது. குறிப்பாக சனி என்பவர் இங்கு நன்றாக உழைக்கக்கூடியவர். அதனால் பொதுவாகவே உங்களது லைஃப் பார்ட்னர் கடுமையான உடல் உழைப்பை வெளிப்படுத்தி, அதாவது அது ஒரு ஒயிட் காலர் ஜாபாக இருந்தாலும் அந்த ஒயிட் காலர் வேர்வையில் நனையும் அளவுக்கு அவர்கள் தங்களது ஒர்க்கை வெளிப்படுத்துவார்கள். அந்த அளவுக்கு பொதுவாகவே அவர்கள் உங்களை சப்போர்ட் செய்யக்கூடிய நபர்கள் தான். இந்த சனி பகவான் இந்த வருடம் உங்களுக்கு 8ஆம் வீட்டிற்கு போக இருக்கிறது. 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகம் இவர்களுக்கு 7ஆம் வீட்டுக்கு வரவிருக்கிறது. இது நாள் வரை சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனைகள், குறிப்பாக உறவு முறை சிக்கல். அதாவது இந்த 10ஆம் வீட்டில் குரு இருந்தால் பொதுவாகவே பதவி பறிபோகும் என்று சொல்வார்கள். அது என்ன சார், நான் இன்று வேலைக்கு வரவில்லை என்பதை நீங்கள் உங்களது பாஸிடம் சொல்லியிருப்பீர்கள். நீங்கள் வேலைக்கே வரவில்லை என்று அவர் எடுத்துக்கொண்டு அந்த இடத்தில் வேற ஒரு நபரை உட்கார வைத்திருப்பார்.
புதிதாக வந்த வாடிக்கையாளருக்கு ஏராளமான பொருட்களை கொடுத்திருப்பீர்கள். ஆனால் அந்த பேமெண்ட் வரும் பொழுது அவர்கள் அதனை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொண்டிருப்பார். சில விஷயங்கள் சொல்லவும் முடியவில்லை, மெல்லவும் முடியவில்லை என்ற ஒரு சூழ்நிலையில் இருப்பீர்கள். எப்பொழுதும் மிகவும் பரபரப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் இப்பொழுது கொஞ்சம் ஸ்லோவாக, ஓரளவுக்கு லெத்தார்ஜிக்காக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்பதுதான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டான இன்றைய சூழ்நிலை. இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னவென்றால், இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு என்ற கிரகம் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு வர இருக்கிறது. பொதுவாக குரு என்ற கிரகம் லாபஸ்தானத்துக்கு வருவது மட்டுமல்லாமல் சொந்த வீடு, அதாவது 5ஆம் வீட்டை சமசப்தம பார்வையாக பார்க்க இருக்கிறது. 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தை பார்க்க இருக்கிறது. 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய களத்திரஸ்தானத்தை பார்க்கிறது. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகம் இனி குருவின் பார்வையில் கட்டுப்படும். இதனால் உங்களது முயற்சிகளில் நல்ல வெற்றி. சார், நாங்களெல்லாம் முயற்சியே இது நாள் வரை பண்ணவில்லை என்று வருத்தப்படக்கூடிய நபர்கள் இனி முயற்சி செய்வார்கள். வெளிநாட்டு பயணம் என்பது கண்டிப்பாக உத்தியோகம் ரீதியாகவோ அல்லது வியாபாரம் ரீதியாகவோ ஏற்படும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் என்னெல்லாம் இது நாள் வரை அவுட் ஆஃப் த ட்ராக்காக இருக்கிறதோ, அதாவது அது கல்வியாக இருக்கலாம், வேலை வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது ஃப்ரெண்ட்ஷிப் டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம், இவை அனைத்தும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வரும். நடுவயதில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய களத்திரஸ்தானத்திற்கு குரு பார்வை என்பதனால் இந்த திருமண வாழ்வில் இதனால் வரை நான் எதிர்பார்த்து காத்திருந்தேன் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் என்பது ஏற்படும். எங்கெல்லாம் இளைஞர்கள் திருமணத்துக்காக காதலித்து கொண்டிருந்தார்களோ, அல்லது இன்றெல்லாம் சொல்கிறார்களே இந்த லிவிங் டுகெதர் என்றெல்லாம் சொல்கிறார்களே, இவை அனைத்துக்கும் ஒரு நல்ல, அதாவது ஒரு தீர்வு, ஒரு அனுகூலம், அவர்களுக்கு ஒரு அனுகூலமான தீர்வு என்பது ஏற்படும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி என்ற கிரகம் இவர்களுக்கு ஏதாவது ஒரு நெருடல் கொடுக்கும். குறிப்பாக இவர்களது வயிறு, அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும், அல்லது இந்த இஎன்டி ப்ராப்ளம்ஸ் என்று சொல்லக்கூடிய இயர், நோஸ், த்ரோட் போன்ற விஷயங்களில் சின்ன சின்ன குழப்பங்கள் என்பது ஏற்படும். இவர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் இவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலான பளு என்பது ஏற்படும். அதாவது கூடுதலான கொஞ்சம் வேலைகள் என்பது இவர்களுக்கு ஏற்படும். எனவே இவர்களுக்கு இவை அனைத்தையும் சமாளிப்பதற்கு இந்த குரு என்ற கிரகம் அனுகூலமாக இருக்கிறது. புதிதாக ஒரு முயற்சிகள் எடுக்காமல் இருப்பது, அதாவது என்னவென்றே தெரியவில்லை, அதில் நான் முதலீடு செய்கிறேன், இந்த யூனிவர்சிட்டி அங்கீகாரம் செய்யப்பட்டிருக்கிறதா என்று தெரியவில்லை, அங்கே எனது குழந்தையை நான் சேர்க்கிறேன், இந்த ஸ்கீமில் பணம் கட்ட சொல்கிறார்கள், இது அங்கீகாரம் செய்யப்பட்டுள்ளதா, இந்த பேங்க்குக்கு அங்கீகாரம் இருக்கிறதா, நான் புதிதாக சொத்து வாங்க போகிறேன், அந்த சொத்துக்கு அதாவது வில்லங்கம் இல்லாமல் இருக்கிறதா, அதாவது இந்த கூட பிறந்தவர்கள் 12ஆம் இடத்தில் செவ்வாய் வருடத்தின் தொடக்கத்தில் இருப்பதனால் சொத்து தகராறு, பாக பிரிவினை போன்ற விஷயங்கள் எல்லாமே ஜூன் மாதத்துக்கு பிறகு நீங்கள் செய்வது புத்திசாலித்தனம். மேலும் உங்களது பாதங்களை நீங்கள் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். கடுமையாக உடற்பயிற்சி செய்கிறேன், ஸ்போர்ட்ஸ் செய்கிறேன், ஜிம் செய்கிறேன், கட்டிட வேலை நடந்து கொண்டிருக்கும் பொழுது பாதுகாப்பு இல்லாமல் போவது, புதிதாக வாகனம் வாங்கியிருக்கிறேன், ஃபுல் ஸ்பீடில் நான் ட்ரையல் பார்க்கிறேன். ஏனென்றால் சிம்ம ராசிக்கு 4ஆம் வீடு விருச்சிகம் என்பது மேஷத்திலிருந்து நாம் கணக்கு பார்க்கும் பொழுது 8ஆம் வீடாக வருகிறது. இவை அனைத்து விஷயங்களையும் நீங்கள் உஷாராக பார்த்து கொள்ளுங்கள். ஞானகாரகன் கேது என்ற கிரகம் ராசியில் வந்து இந்த வருடம் அமர இருக்கிறார். இதனால் உங்களுக்கு ஞானம் கிடைக்கும். நடக்கக்கூடிய விஷயங்களை யூகம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். இவர் நல்லவரா, இவரை நம்பி நாம் இறங்கலாமா, இந்த விஷயத்தில் நமக்கு ஆதாயம் இருக்கிறதா என்பது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். மற்றவரது ஆலோசனைகளை விட்டு உங்கள் மனதில் என்ன தோன்றுகிறதோ அவ்வாறே நீங்கள் பயணிப்பது புத்திசாலித்தனம். புதிதாக ரிஸ்க் எடுக்காமல், ட்ரையல் அண்ட் எரர் பார்க்காமல் பயணிப்பது மேலும் புத்திசாலித்தனம். தொடர்ச்சியாக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது, ஒரு முறை முடிந்தால் திருநள்ளாறு சென்று
இந்த சனி என்ற கிரகத்துக்கு நீங்கள் ஏதாவது நலத்தீர்த்தத்தில் நீராடி பிறகு அன்னதானம் அபிஷேகங்கள் செய்து அர்ச்சனைகள் செய்வது புத்திசாலித்தனம். குறிப்பாக இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு நீங்கள் உதவி செய்வது, அஷ்டமி திதிகளில் பைரவருக்கு நீங்கள் வழிபாடு செய்வது, மேலும் வாழ்வை இழந்த நபர்களுக்கு உங்களால் முடிந்த வஸ்திரதானம் அன்னதானம் செய்வதன் மூலம் இந்த சனி என்ற கிரகத்தின் வீரியம் கட்டுப்படும். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு என்ற கிரகம் மிகவும் அனுகூலமான ஒரு இடத்தில் இருப்பதனால் எந்த பிரச்சனை நம்மை நோக்கி வந்தாலும் அதிலிருந்து நாம் வெளியே வருவதற்கு நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். வாழ்த்துக்கள். கன்னிராசியை எடுத்துக்கொள்வோம். கன்னிராசிக்காரர்களுக்கு இப்பொழுது ராசிக்கு குருவின் பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இவர்களுக்கு ராசியில் கேது இருப்பதும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதும் ஏதோ ஒரு விஷயத்தை இவர்கள் விட்டு கொடுத்தது போல், ஏதோ ஒரு விஷயத்தை இழந்தது போல், அதாவது ஒரு விதமான டிப்ரெஷனில் இருப்பது போல் இருக்கிறார்கள். பொதுவாகவே கன்னிராசிக்காரர்கள் ராசியாதிபதி புதன் என்பதனால் இவர்கள் மிகவும் வேகமாகவும் மிகவும் விவேகமாகவும் செயல்படுவார்கள். ஆனால் அந்த ஒரு வேகம் என்பது இப்பொழுது இவர்களிடம் இல்லாமல் இருக்கிறது. ராசிக்கு குரு பார்வை வந்த பிறகு இவர்களுக்கு ஓரளவுக்கு ஒரு தெளிவு கிடைத்தது. ஆனால் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு வந்து அமர்ந்த பிறகு நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு உறவுமுறை சிக்கல், குறிப்பாக புதிதாக திருமணம் நடந்தவர்களுக்கு திருமண வாழ்வில் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை, வேறு ஒரு திருமணம் செய்திருக்கலாமா என்று மனதளவில் ஒரு எண்ணம் என்பது வந்துவிட்டது. அதிலும் ஒரு சில நபர்கள், குறிப்பாக இந்த அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்பொழுதுதான் திருமணம் நடந்திருக்கிறது. திருமண வாழ்வில் திருப்தி இல்லை. இன்னும் இந்த திருமணமே முடியவில்லை. அதற்குள் பெற்றோர்கள் அந்த பொண்ணுக்கு வேற ஒரு மணமகனை தேட ஆரம்பித்து விட்டார்கள். என்னங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த மேரேஜ் போயிடுங்க, இனிமே வரக்கூடியது கரெக்டாக இருக்குங்க, அதுக்கு தாங்க நான் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல பையனை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்ற அளவில் இவர்கள் மனநிலை இருந்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இவர்களுக்கு இந்த ராசியில் இருக்கக்கூடிய கேது என்பவர் இந்த வருடம் ராசியை விட்டு வெளியே போகும் பொழுது தொடர்ச்சியாக 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு என்பவர் 6ஆம் இடத்துக்கு வருகிறார். அதனால் உங்களது திருமண வாழ்வில் கண்டிப்பாக ஒரு நல்ல அபிவிருத்தி என்பது ஏற்படும். முடிந்தவரை இருக்கக்கூடிய இந்த திருமண வாழ்வையோ அல்லது நட்பையோ அல்லது உங்களது காதலையோ நீங்கள் கெட்டியாக பிடித்து கொண்டு கொஞ்ச நாட்கள் நீங்கள் வெயிட் பண்ணினால், கொஞ்ச நாட்கள் காத்திருந்தால் ஒரு அனுகூலமான முடிவு என்பது ஏற்படும். இப்பொழுது நமக்கு எதெல்லாம் நன்றாக இல்லையோ அவை அனைத்தும் இனி நன்றாக வரக்கூடிய அமைப்பு, சாதகமாக வரக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் திருமண வாழ்விற்கு மட்டுமல்ல, வியாபார கூட்டாளிகளுக்கு கூட, சார் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் சார் பண்ணினார், ஒன்றும் ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாரு சார், எல்லாமே நான் தான் சார் பண்ண வேண்டியிருக்கு, லாபத்தை அவர் எடுத்துக்கொண்டு போகிறார் சார் என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு கூட இனி வியாபார கூட்டாளிகளுடன் ஒரு அனுகூலமான பயணம் என்பது ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு வர இருக்கிறது. உபஜயஸ்தானங்களில் ராகு கேது சனி பகவான் வந்து அமரும் பொழுது நமக்கு நிகரற்ற ஒரு லாபத்தை, நிகரற்ற வெற்றியை கொடுப்பார். இந்த ராசியில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்பவர் குருவின் பார்வையில் வந்து அமர்வதனால் எதற்காக இவர்கள் இது நாள் வரை காத்திருந்தார்களோ, அதாவது இவர்களது உத்தியோகமாக இருக்கலாம், அல்லது வியாபாரமாக இருக்கலாம், அல்லது இவர்களுக்கு வரவேண்டிய வாய்ப்புகளாக இருக்கலாம், பூரணமாக தங்களது ஆற்றலை, வித்தையை வெளியே காண்பித்து அதற்கு ஒரு அங்கீகாரம், அதன் மூலம் ஒரு நல்ல அபிவிருத்தி என்பது இவர்கள் பெற முடியும். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி வந்து அமரப்போகிறதே, இது கண்டச்சனியாச்சே, அதை நீங்கள் கவனிக்கவில்லையா என்று நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. உங்களது ராசியாதிபதி புதனுக்கு சனி நட்பு கிரகம் என்பதனால் இவர் பொதுவாக 7ஆம் இடத்தில் வந்து அமர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த பாதகங்களை இனி கொடுக்க மாட்டார். என்ன, நீங்கள் கொஞ்சம் இனி வேகமாக செயல்பட வேண்டும். ராசிக்கு 7இல் சனி வந்து அமரும் பொழுது நமக்கு தெரியாமலே விஷயங்களை தள்ளி போடுவோம், அப்புறம் பார்த்துக்கலாம் என்று நினைப்போம்.
மேலும் திருமணத்துக்காக வரக்கூடிய வரன்கள் என 7ஆம் இடம் என்பது கலத்திரஸ்தானம். நாம் எதிர்பாராமல் ஏதாவது ஒரு விஷயத்தில் நாம் ஏமாற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். வரக்கூடிய வரன் இந்த நபர் இந்த அளவுக்கு இருக்கிறார், ஊரில் ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கிறார் என்று சொல்வார்கள். பிறகு அங்கே போய் பார்க்கும் பொழுது தான் நமக்கே தெரிய வரும் எப்படிப்பட்ட ஒரு தொழிலதிபராக அவர் இருக்கிறார் என்று. இதனால் திருமணத்தை நாம் நிப்பாட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். மேலும் திருமண ஒப்பந்தத்தின் போது நாங்கள் இவ்வளவு செலவு செய்கிறோம், நீங்கள் இவ்வளவு செலவு செய்யுங்கள் என்று வரக்கூடிய நபர்கள் சொல்வார்கள். திருமண தேதி நெருங்கும் பொழுது அவர்கள் கையை விரித்து விடுவார்கள். வியாபார கூட்டாளிகள் ஒரு பெரிய முதலுடன் வருகிறேன் என்று சொல்வார்கள். பிறகு எனக்கு லோன் கிடைக்கவில்லை சார், பிறகு கிடைக்கும் என்பார்கள். இது போன்ற விஷயங்களை எல்லாம் நீங்கள் கவனமாக ஒரு ஒப்பந்தத்தில் வைத்து கொள்வதன் மூலம் வரக்கூடிய தோல்விகளையும் வரக்கூடிய அவமானங்களையும் நீங்கள் எளிதாக முறியடித்து விடலாம். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு என்பவர் 10ஆம் இடத்துக்கு வர இருக்கிறார். இதனால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் கூடுதலான பொறுப்புகள் என்பது உங்களுக்கு வரும். ராசியை விட்டு கேது வெளியே போவதனால் இவர்கள் மிகவும் குதூகலமாக பழையபடி வேகமாக இயங்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அதாவது 7ஆம் இடத்தில் சனி வந்தாலும் 10ஆம் இடத்தில் குரு வந்தாலும் 12ஆம் இடத்தில் கேது வந்தாலும் இவை அனைத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த இடையூறுகளுக்கு மேல் பல மடங்கு அனுகூலங்களை 6ஆம் இடத்தில் இருக்கும் குருவின் பார்வை பெற்ற ராகு கொடுப்பார் என்பதும், வருடத்தின் தொடக்கத்தில் முதல் 6 மாதத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 3ஆம் அதிபதியாக வந்து லாபத்தில் வந்து அமர்வதும், அவர் நீச வக்கரம் பெறுவதும் கண்டிப்பாக கன்னிராசியை பொறுத்தவரை இந்த வருடம் நல்ல அனுகூலமான பலன்களை இவர்கள் பெற முடியும். பரிகாரம் என்று வரும்பொழுது இவர்கள் இந்த சனி என்ற ஒரு கிரகத்துக்கு சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும், மேலும் நரசிம்மர் வழிபாடு செய்வதும், 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு என்ற கிரகத்துக்கு வியாழக்கிழமைகளில் குரு பகவான், அதாவது அவரவர் சார்ந்த குருமார்களை வழிபாடு, அதாவது ராகவேந்திரர் வழிபாடு, ராமானுஜர் வழிபாடு, சாய்பாபா வழிபாடு, ரமண மகரிஷி வழிபாடு, ஜீவ சமாதி வழிபாடுகள் செய்வது, சனிக்கிழமைகளில் வியாழக்கிழமைகளில் சைவ உணவு எடுத்துக்கொள்வது நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்த்துக்கள். சார், துளாராசிக்கு ஏதாவது நல்லதாக சொல்லுங்கள் சார் என்று நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. துக்கம் தொண்டையை அடைத்து கொண்டிருக்கும் துலாம் ராசி என்று தான் நான் சொல்வேன். என்ன சார் இப்படி சொல்கிறீங்களே? ஆமாங்க சார், என்ன பண்ணுறது, துளாராசியை பொறுத்தவரை அஷ்டமத்தில் குரு, அதாவது இங்கு வெற்றி ஸ்தானாதிபதி 6ஆம் அதிபதி அஷ்டம குருவாக வந்து அமர்கிறது. மேலும் இவர்களுக்கு 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் ஸ்தான பலம் என்றாலும் நீசம். இதனால் இந்த அஷ்டம குருன்னெலாம் நாங்கள் கேள்விப்பட்டோம் சார், அது ஏதோ கஷ்டத்தெல்லாம் கொடுக்கும்னு சொன்னாங்க, ஆனால் இப்படியெல்லாம் கஷ்டம் கொடுத்துருச்சே சார் என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. ஏராளமான துளாராசிக்காரர்களுக்கு துக்கத்தில் தான் இருக்கிறார்கள் என்பது தான் நிதர்சனமான உண்மை. இந்த பக்கம் 5ஆம் இடத்தில் சனி வக்ரம் என்பது இவர்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிதாக ஏதோ ஒன்றை புத்திசாலித்தனமாக செய்கிறேன் என்று செய்ய போய் கடன், மேலும் தோல்வி, மேலும் அவமானம் என்பது துளாராசிக்காரர்களின் ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையாக இருக்கிறது. இதையும் தவிர இவர்களுக்கு 12ஆம் இடத்தில் கேது என்ற கிரகம் வெளிநாட்டில் போய் ஏதோ ஒன்று புத்திசாலித்தனமாக பண்ண போகிறேன் என்று போய் செய்து அங்கே இவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லை, ஒரு விசா கிடைக்கவில்லை, இவர்களது கல்வி சான்றிதழ்கள் அங்கே அங்கீகரிக்கப்படவில்லை, இதனை நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். இதனால் எனக்கு கடன் மட்டும்தான் மிச்சமானது, இந்த கடனுக்காக நகைகளை வைத்திருக்கிறோம், வீட்டு பத்திரத்தை வைத்திருக்கிறோம் என்பதுதான் இவர்களுடைய நிதர்சனமான சூழ்நிலை. துளாராசிக்காரர்களுக்கு கண்ணா லட்டு திங்க ஆசையா என்றெல்லாம் சொல்கிறார்களே, அது இப்பொழுதுதான் இந்த வருடம்தான் வரப்போகிறது. என்ன சார் வரப்போகிறது என்றால், அஷ்டம குரு விலகுகிறது. ராசிக்கு குரு பார்வை உங்களுக்கே நன்றாக தெரியும். குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லப்படுவது உண்டு. இதனால் சுபகாரியங்கள் நடக்கும்.
வெற்றி என்பது நடக்கும். மேலும் மேலும் அபிவிருத்தி என்பது ஏற்படும். இது நாள் வரை நான் எந்த பிரச்சனையில் இருந்தேனோ அதிலிருந்து வெளிவருவதற்கு எனக்கு ஒரு ஒளி கிடைக்கும். 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை, இதனால் பேர், புகழ், அந்தஸ்து, பயணம் போன்ற விஷயங்களில் அனுகூலம். ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் விற்று நல்ல விலைக்கு இன்னொரு விஷயத்தை வாங்க வேண்டும், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க வேண்டும் என்றால் அதற்குண்டான அமைப்பு ஏற்படும். 5ஆம் இடத்துக்கு ராகு வரவிருக்கிறார், ஆனால் அவர் குருவின் பார்வையில் அமர்கிறார். எனவே எனது குழந்தைக்கு நான் இந்த விஷயத்துக்காக மெனக்கிட்டேன், அந்த குழந்தை இப்பொழுது ஒரு கப்பு வாங்கிட்டு வராரு, ஒரு அவார்டு வாங்கிட்டு வராரு, ஒரு மெடல் வாங்கிட்டு வராரு அப்படிங்கும் பொழுது எனக்கு அதில் ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷம் என்பதை துளாராசிக்காரர்கள் இனி அனுபவிப்பார்கள். இதற்காக நாம் இவ்வளவு நேரம் செலவழித்தோமே, இவ்வளவு பணம் செலவழித்தோமே, அந்த குழந்தை இன்று அந்த மெடலை எடுத்து வருகிறது, அந்த குழந்தையின் ஃபோட்டோ இன்று ஸ்கூலில் நோட்டீஸ் போர்டில் முதல் மார்க், 2வது மார்க், அவார்டு வின்னர் என்று வைத்திருக்கிறார்களே, இதற்காக நான் இன்னும் எவ்வளவு வேண்டுமானாலும் கஷ்டப்படுவதற்கு தயார் என்ற ஒரு பேரானந்தத்தை அடையக்கூடிய காலகட்டம். 6ஆம் இடத்திற்கு சனி செல்ல இருக்கிறார். உபஜயஸ்தானங்களில் சனி வரும் பொழுது நிகரற்ற வெற்றியை கொடுப்பார். குறிப்பாக நான் கடை வைத்திருக்கிறேன், வேலைக்கு ஆட்கள் கிடைக்கவில்லை என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு புதிதாக ஆட்கள் கிடைப்பார்கள். இன்னும் பிரான்ச் போடக்கூடிய அமைப்பு உண்டு. வேறு மாநிலத்திலும் போய் இவர்கள் வியாபாரம் ஆரம்பிக்கலாம். இவர்களது திறமைக்கும் இவர்களது தகுதிக்கும் ஒரு நல்ல அங்கீகாரம் என்பது இவர்களுக்கு கிடைக்கும். மேலும் இவர்களுக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் கேது பகவான் வந்து அமர்வதனால் இவர்களுக்கு ஒரு விதத்தில் லாபம் என்பது மட்டுமல்லாமல் நினைத்த காரியங்களில் வெற்றி என்பது ஏற்படும். குறிப்பாக வெளிநாடுகளில் நான் பல வருடமாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு விசா கிடைக்கவில்லை என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு விசா என்பது கிடைக்கும். மேலும் இவர்களுக்கு ஒரு என்பது கிடைக்கும். நிறைய விஷயங்களை நான் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து வைத்திருக்கிறேன், அந்த பொருட்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கும் ஒரு அனுகூலமான பலன்கள் என்பது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக வருகிறது. வெகு நாட்களுக்கு பிறகு துளாராசிக்காரர்கள் தூள் கிளப்புவார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் என்பது இந்த 2025ஆம் வருடம்தான் ஏற்படுகிறது. குறிப்பாக வருடத்தின் அந்த 2வது பகுதி, இந்த மே ஜூன் மாதத்துக்கு பிறகு இவர்களுக்கு செவ்வாய் என்ற கிரகம் கடகத்தில் இருந்தும் பிறகு சிம்மத்துக்கு வரும்பொழுது 7ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில், அது பாதகஸ்தானமாக இருந்தாலும் லாபத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு அமைப்பில் வருவதனாலும் நிகரற்ற லாபத்தை இவர்கள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் எதிர்பார்க்கலாம். இந்த வருடம் பிறக்கும் பொழுதே இங்கு பூராட நட்சத்திரத்தில் தான் பிறக்கிறது. இந்த பூராட நட்சத்திரம் என்பது இவர்கள் ராசியாதிபதியின் நட்சத்திரமாக வருகிறது. மேலும் துலா ராசிக்கு வெற்றி ஸ்தானத்தில் ஜீவனாதிபதி வந்து அமரக்கூடிய காலகட்டமாக இருப்பதனால் 2025வது வருடம் துளாராசியை பொறுத்தவரை வெற்றி வெற்றி வெற்றி. இவர்களுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் என்று எதுவும் தேவைப்படுவதில்லை. இருந்தாலும் வெள்ளிக்கிழமைகளில் துர்கா வழிபாடு செய்வதும், புதன்கிழமைகளில் பெருமாள், ஆஞ்சநேயர், மகாவிஷ்ணு வழிபாடு செய்வதும் மேலும் இவர்களுக்கு நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசியை எடுத்துக்கொள்வோம். விருச்சிக ராசியை பொறுத்தவரை இது நாள் வரை இவர்களுக்கு 4ஆம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருந்தார். அதற்கு என்ன அர்த்தம் என்றால் அர்த்தாஷ்டம சனி என்று அர்த்தம். அஷ்டம சனி என்ன பிரச்சனையை கொடுக்கிறதோ அதில் பாதி பிரச்சனையை இந்த அர்த்தாஷ்டம சனி என்பது கொடுத்தது. இதனால் இவர்களது வீடு, வாகனம் போன்ற விஷயங்களில் சனி இவர்களை நன்றாக வைத்து வறுத்து செஞ்சு விட்டார். அதாவது இந்த வச்சு செய்கிறது எல்லாம் சொல்கிறார்கள் அல்லவா, அது இது நாள் வரை, அதாவது இப்பொழுதும் விருச்சிக ராசிக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு ராசிக்கு குரு பார்வை வந்த பிறகு கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவு கிடைத்தது. இந்த பாதையில் நாம் பயணித்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்ற ஒரு ரூட் இவர்களுக்கு கிடைத்தது.
இப்பொழுது இந்த 2025வது வருடம் இவர்களுடைய முதல் குட் நியூஸ் என்னவென்றால் 5ஆம் இடத்துக்கு சனி பகவான் செல்ல இருக்கிறார். அதாவது 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு, வாகனம், வம்பு, வழக்கு போன்ற விஷயங்களிலெல்லாம் இவர்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதாவது மாத்தூர் வகைரா, அம்மா வகைராவையும் இந்த 4ஆம் வீட்டை வைத்துத்தான் நாம் பார்க்க வேண்டும். வயதை அனுசரித்து அவர்களது தாய்மார்களுக்கு கூட ஏதாவது ஒரு உடல்நிலை கோளாறு இல்லைன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர், டெய்லி 100 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் போய் அந்த வேலையை செய்ய வேண்டிய ஒரு பளு, இவ்வாறெல்லாம் இருக்கக்கூடிய நிலைமையிலிருந்து இவர்களுக்கு ஒரு நல்ல தெளிவு என்பது கிடைக்கும். 4ஆம் வீட்டுக்கு ராகு வருவது ஒரு விதத்தில் இவர்களுக்கு கெடுதலான பலன்கள் என்று நாம் நினைத்து இருந்தாலும் இதே ராகுவை இனி குரு பகவான் பார்க்க இருக்கிறார். இதனால் இவர்களது வீடு, வாகனம், மனை போன்ற விஷயங்களில் ஒரு நல்ல அபிவிருத்தி என்பது இவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்க முடியும். இவர்களுடைய இடத்திலெல்லாம் ஒரு பிரச்சனைகள் இருந்தது. டாக்குமெண்ட் வைத்திருந்தார்கள், அந்த டாக்குமெண்ட்டில் ஏதோ ஒரு கோளாறு என்று சொல்கிறார்கள். அதாவது ஒரு வீடு கட்டுவதற்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லை. வீடு கட்டி கொண்டிருக்கும் பொழுது சில பேர் வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்தார்கள் என்ற நிலையெல்லாம் இவர்களுக்கு இனி இருக்காது. இவற்றையெல்லாம் இவர்கள் அபிவிருத்தியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய காலகட்டம். 11ஆம் வீட்டிற்கு சனி பார்வை என்பதனால் இவர்களது லாபம் என்பது கண்டிப்பாக வரும். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த கேது என்ற கிரகம் 4ஆம் வீட்டில் வந்து அமர்வதனால் 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த கேது என்ற கிரகம் 10ஆம் வீட்டில் வந்து அமர்வதனால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிதாக இவர்கள் இனி எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஒரு நல்ல அங்கீகாரம் என்பது கிடைக்கும். 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த கேது என்ற கிரகம் 10ஆம் வீட்டில் வந்து அமர்வதனால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் என்பது கண்டிப்பாக கிடைக்கும். சார், 8ஆம் இடத்தில் குரு மறைகிறதே, இது அஷ்டம குரு தானே என்று நீங்கள் யோசிப்பது எனக்கு நன்றாக புரிகிறது. அஷ்டம குருவாக இருந்தாலும் இவர்களுக்கு குரு 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சொந்த வீட்டை பார்ப்பதனால் இவர்களுக்கு தனப்பிராப்தம் என்பது கண்டிப்பாக ஏற்படும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். கொடுத்த வாக்கை இவர்கள் காப்பாற்றுவார்கள். புதிதாக நாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு முதலீடு செய்யும் பொழுது, ஒரு பணத்தை முடக்கம் செய்யும் பொழுது அவை அங்கீகரிக்கப்பட்டுள்ளதா என்பதை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். குறிப்பாக வருடத்தின் தொடக்கத்தில் ராசியாதிபதி பாக்யஸ்தானத்தில் நீசம் என்பதனால் முக்கியமான முடிவுகளாக இருந்தாலும், முக்கியமான விஷயங்களை வாங்குவதாக இருந்தாலும் ஜூலை மாதத்துக்கு பிறகு நீங்கள் அவற்றை செய்வது புத்திசாலித்தனம். இவர்களுக்கு பரிகாரம் என்று வரும் பொழுது 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகத்திற்கு செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இவர்கள் துர்கா வழிபாடு செய்வது, மேலும் பைரவர் வழிபாடு செய்வது நல்ல அனுகூலமான பலன்களை இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு என்ற கிரகத்துக்கு இவர்கள் வியாழக்கிழமைகளில் குருமார்கள் வழிபாடு செய்வது அல்லது ஜீவ சமாதி வழிபாடு செய்வது, அன்னதானம், வஸ்திரதானம் குழந்தைகளுக்கு செய்வதன் மூலம் கண்டிப்பாக மேலும் அபிவிருத்தி பெற முடியும். குறிப்பாக வியாழக்கிழமைகளில் இவர்கள் சைவ உணவு இருப்பது இவர்களுக்கு ஒரு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் வருடம் அனுகூலமான பலன்களை கொடுக்கும். வாழ்த்துக்கள். தனுர் ராசியை எடுத்துக்கொள்வோம். தனுர் ராசியை பொறுத்தவரை இப்பொழுது 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். ஆனால் இவர்களுக்கு கொஞ்சம் வெளியே சொல்லிக்கொள்ள முடியாத சில கடன் பிரச்சனைகளும் நோய் பிரச்சனைகளும் இருந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணம் 4ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். இவர்களுக்கு ராசியாதிபதி குரு 6ஆம் வீட்டில் மறைந்து விட்டார். இதனால் வெளியிலே சொல்லிக்கொள்ள முடியாமல் இவர்களுக்கு நிறைய விஷயங்களில் முடங்கி விட்டார்கள். ராசியாதிபதி 6ஆம் வீட்டில் மறைந்து விட்டது. இனி நான் ஒரு முயற்சி செய்யும் பொழுது எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகவில்லை என்பதனால் நான் முயற்சியே செய்யாமல் இருக்கிறேன். 4ஆம் வீட்டில் ராகு இருக்கிறது. தொடர்ச்சியாக எங்கள் வீட்டில் ரிப்பேர் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த ரிப்பேர் முடிந்தால் அந்த ரிப்பேர், அது முடிந்தால் இந்த ரிப்பேர். உடல் நலத்தில் ஏதோ ஒரு கோளாறு வந்துவிட்டது. இதனால் என்னால் பழையபடி வேகமாக இயங்க முடியவில்லை.
பழைய பலம் எனது உடலில் இல்லை, ஏதோ ஒரு விதத்தில் நான் முடங்கி விட்டேன், இதனால் வெளியிலே சொல்லிக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் மாட்டிக்கொண்டேன், எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை என்று வெளியே தெரிந்தால் என்னை நம்பி கடன் கொடுப்பவர்களும் கடன் கொடுக்க மாட்டார்கள், நான் கடனை திருப்பி அடைக்க மாட்டேன் என்ற ஒரு பயம் அவர்களுக்கு ஏற்பட்டுவிடும் என்று தொடர்ச்சியாக ஏதோ ஒரு பிரச்சனையில் தனுர் ராசிக்காரர்கள் மாட்டிக்கொண்டார்கள். இவர்களுக்கு பலன்களை நான் துல்லியமாக பார்க்க வேண்டும். 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி என்பவர் 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்பவர் 3ஆம் வீட்டுக்கு வர இருக்கிறார். 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி என்பவர் 4ஆம் வீட்டுக்கு போக இருக்கிறார். அதாவது சனியை விட மிகவும் வீரியமான கெடுதலான பலன்களை கொடுப்பதில் முதன்மையான கிரகம் ராகு. இவர் இப்பொழுது வெற்றி ஸ்தானத்துக்கு வருகிறார். இவர் வெற்றியை கொடுப்பாரா என்றால் கண்டிப்பாக கொடுப்பார். இதன் காரணம் இவர் குருவின் பார்வையில் வந்து அமர்கிறார். எனவே 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டம சனியின் இடையூறுகள் கொஞ்சம் என்று எடுத்துக்கொண்டாலும் அதனை விட பல மடங்கு அனுகூலங்களை கொடுப்பதற்கு தயாராக 3ஆம் வீட்டில் ராகு வருகிறார். ஒரு கதவு நமக்கு அடைக்கப்பட்டால் ஒரு கதவு திறக்கப்படும் என்று எடுத்துக்கொள்ளாமல் ஒரு கதவு அடைக்கப்பட்டால் இந்த பக்கம் 10 கதவுகளை திறப்பதற்கு ராகு தயாராக இருக்கிறார். இதையும் தவிர குரு பெயர்ச்சியில் குரு 7ஆம் வீட்டில் வந்து சமசப்தம பார்வையாக ராசியை பார்க்க இருக்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை என்பது அனைவருக்கும் தெரியும். தனுர் ராசிக்கு இதுக்கு 100க்கு 200 மார்க் என்று சொன்னாலும் மிகையாகாது. ராசியாதிபதி ராசியை பார்க்கிறார், பாவகாதிபதி பாவகத்தை பார்ப்பது பாவக புஷ்டி என்ற அமைப்பில் வருவதனால் 2025ஆம் வருடம் பூரணமான அனுகூலமான பலன்களை பெறுவதற்கு இந்த தனுர் ராசி தயாராக இருக்கிறது. வருடத்தின் தொடக்கத்தில் அஷ்டமத்தில் செவ்வாய் நீசம் கிட்டத்தட்ட ஜூன் மாதம் வரை இருக்கிறது. அதிலும் நீச வக்கரம் என்பது உச்சபலம் என்று வந்து பிறகு செவ்வாய் என்பவர் மிதுனத்துக்கு வரும்பொழுது அனுகூலமான பலன்களை கொடுப்பார் என்றாலும் இந்த வருடத்தின் பிற்பகுதி தனுர் ராசியை பொறுத்தவரை அமர்க்களமாக இருக்கிறது. இது நாள் வரை நீங்கள் எங்கே தோற்று போனீர்களோ, எங்கே அவமானப்பட்டீர்களோ அதே இடத்தில் நீங்கள் வெல்வீர்கள். மேலும் ஒரு பொது சபையில் ஒரு பொது களத்தில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் என்பதும் ஒரு மரியாதை என்பதும் எந்த வாய்ப்புக்காக நீங்கள் காத்திருந்தீர்களோ கண்டிப்பாக அந்த வாய்ப்பு என்பது உங்களுக்கு ஏற்படும். சுப நிகழ்வுகள் ஏற்படும். லாபம் என்பது உங்களுக்கு வரும். ஒரு புதிய ஆற்றல், ஒரு புதிய எனர்ஜி என்பது ஏற்படும். இதனால் மேலும் மேலும் வெற்றி படிக்கட்டில் போவதற்கு நிறைய முயற்சிகள் எடுப்பீர்கள். அந்த முயற்சியில் உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் என்பது ஏற்படும். நீங்கள் எதிர்பாராத ஒரு ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கு ராசிக்கு குருவின் பார்வை என்பதும் இங்கு குரு சண்டாள யோகம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. எங்கே கவனமாக இருக்க வேண்டும்? 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி என்பவர் இங்கு அர்த்தாஷ்டம சனியாக வருவதனால் உங்களது உடல்நிலையிலும் உங்களது மாத்துர்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தாயாரின் உடல்நிலையிலும் சின்ன சின்ன கோளாறை ஏற்படுத்துவார். எனவே வயதை அனுசரித்து இயற்கை வைத்தியங்கள், உணவு கட்டுப்பாடு, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் போன்ற விஷயங்களை எடுத்துக்கொண்டு உடலை பத்திரமாக பக்குவமாக ரிஸ்க் எடுக்காமல் பார்த்து கொள்வது புத்திசாலித்தனம். புதிதாக ஒரு வாகனம் வாங்குகிறேன், ஒரு செகண்ட் ஹேண்ட் வாகனம் வாங்குகிறேன் என்று வாங்கும் பொழுது கவனமாக அந்த ஹிஸ்டரியை பார்த்து வாங்குவது புத்திசாலித்தனம். 4ஆம் இடம் என்பது வீடு, மனை, இடம் போன்ற விஷயங்களை குறிகாட்டுவதனால் நாம் ஒரு இடம் வாங்கும் பொழுது அல்லது ஒரு மனை வாங்கும் பொழுது அனைத்து விஷயங்களும் கச்சிதமாக இருக்கிறதா, அதற்காக ஒரு கடன் வாங்கும் பொழுது கம்மி வட்டியில் நாம் கடன் வாங்குகிறோமா என்று மனதளவில் பிராக்டிக்கலாக அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எது நன்றாக இருக்கிறதோ அந்தந்த விஷயங்களுக்கு உண்டான குருமார்களை அணுகி ஒரு நல்ல லீகல் அட்வொகேட்டை அணுகி அந்த இடத்தை வாங்கலாமா, ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஸரையோ அல்லது ஒரு டெக்னீஷியனையோ அணுகி அந்த ஒரு மிஷினரியை வாங்கலாமா, அந்த ஒரு கான்செப்டை எடுத்துக்கொள்ளலாமா என்பதை அந்தந்த தொழில் துறை சார்ந்த வல்லுநர்களிடம் நீங்கள் ஆலோசனை பெற்ற பிறகு அதனை நீங்கள் வெளிப்படுத்துவது புத்திசாலித்தனம்.
குறிப்பாக 10ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் 9ஆம் வீட்டுக்கு வருவதனால் உங்களது தொழிலும் ஒரு நல்ல விஸ்தாரமான வளர்ச்சியை அடையும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதற்காகத்தான் நான் இது நாள் வரை காத்திருந்தேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த காலகட்டம் தனுர் ராசிக்கு வருகிறது. வருடத்தின் பிற்பகுதி இவர்களுக்கு மிகவும் ஒரு அமர்க்களமான வெற்றியை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. பரிகாரம் என்று வரும்பொழுது இவர்கள் சனிக்கிழமைகளில் தொடர்ச்சியாக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும், மேலும் இவர்கள் மகாவிஷ்ணு வழிபாடு செய்வதும், ஒரு முறை முடிந்தார் திருநள்ளாறு சென்று நலத்தீர்த்தத்தில் நீராடி சனி பகவானுக்கு பிரீத்தி செய்து பிறகு அன்னதானம் வஸ்திரதானம் செய்வது, இவர்கள் பைரவர் வழிபாடு செய்வது, மேலும் துப்புரவு தொழிலாளர்கள், மேலும் வாழ்வில் நலிந்த நபர்கள், அதாவது கைவிட்டப்பட்ட நபர்கள், காட்ஸ் சில்ட்ரன் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனின் குழந்தைகளுக்கு இவர்கள் தங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, மேலும் அனைத்து விஷயங்களையும் கடுமையான உடல் உழைப்பை வெளிப்படுத்தி இவர்களே களத்தில் இறங்கி வேலை செய்வது. இந்த அனைத்து பரிகாரங்கள் மூலம் இந்த அர்த்தாஷ்டம சனியின் வீரியத்திலிருந்து இவர்கள் வெகு எளிதாக வெளிவந்து விட முடியும். இந்த வருடம் உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. வாழ்த்துக்கள். மகர ராசிக்கு ஏதாவது ஒரு நல்லது சொல்லுங்க சார். இதுக்கு முன்னாடி மகர ராசியோடைய சூழ்நிலை என்னன்னா, தேஞ்சு மக்கி போன மகரம், தகரமான மகரம் அப்படின்னு சொல்லலாம். என்ன சார் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னா என்ன பண்ணுறது? இதுதான் அவர்களுடைய உண்மையான சூழ்நிலை. குறிப்பாக அந்த திருவோண நட்சத்திரத்தில் வரக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, சார் இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு ஏதோ ஒரு பழமொழியெல்லாம் சொல்லுவாங்க சார், அந்த பழமொழியெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிறதும் இல்லை, நம்புறதும் இல்லை. ஆனால் இப்போ தான் அவிட்ட நட்சத்திரத்துக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வரும் என்பதை நாங்கள் உணர்ந்தோம் என்று கிட்டத்தட்ட இந்த வருடம் ஒரு 7-8 மாதமாகவே இவர்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸு, நிறைய லீகல் ப்ராப்ளம்ஸு. இந்த லீகல் ப்ராப்ளத்தில் அட்லீஸ்ட் நம்ம ஊர் நம்ம நாட்டில் ஏதாவது ஒரு வம்பு வழக்குன்னா கூட நமக்கு சப்போர்ட்டுக்கு யாராவது வருவாங்க. என்னன்னே தெரியாத ஒரு ஸ்டேட்டில் போய் மாட்டிக்கிறது, லாங்குவேஜே தெரியாத ஒரு ஊரில் போய் லீகல் ப்ராப்ளம்ங்கும்போது அப்படியே அந்த கண்ணை கட்டி காட்டில் விட்டதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாது, எப்படி மாட்டிக்கிட்டோம்னு தெரியாது. இவரை நம்பி இவ்வளவு பணத்தை கொடுத்தோம், அவர் கையை நீட்டுவார், பிறகு அவர் ஃபோனே எடுக்க மாட்டார், அவர் ஆளே எங்கே இருக்கிறாருன்னு கூட எங்களுக்கு தெரியலை என்று சொல்வது போல் உண்மையாகவே இந்த மகர ராசிக்காரர்கள் ரொம்பவும் இது நாள் வரை வெளியே சொல்ல முடியாத தோல்விகள், அவமானம், பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டிருந்தார்கள். குழந்தைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து விட்டார்கள். அவங்க போனால் நீங்கள் உள்ளுக்குள்ளாரையே வரக்கூடாது. என்ன சார் இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணத்தை பண்ணி கொடுத்தோம், இவ்வளவு கடனை வாங்கி பண்ணி கொடுத்தோம், இப்படி எங்களை அவமானப்படுத்துறீங்களே, இவ்வளவு அவமரியாதைப்படுத்துறீங்களே அப்படின்னா, இல்லைன்னா திருமண வாழ்க்கையே ரத்தாகிவிடும். குழந்தைகளுக்காக இவ்வளவு பெரிய ஒரு தியாகத்தை நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அந்த பிறந்த பிஞ்சு குழந்தை பேரன் பேத்தியை கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டோம். வம்பு வழக்கில் வெளியே வர முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் என்பதுதான் மகர ராசியின் உண்மையான நிலைமை. குறிப்பாக ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு என்ற கிரகம் சில நேரங்களில் இவர்களை மீறி ஏதோ ஒரு விஷயத்தை பேச வைத்து விட்டது. குறிப்பாக ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி என்ற கிரகம் இவர்களை மறந்து இவர்களை மீறி ஏதோ ஒரு விஷயத்தை பேச வைத்து விட்டது. சில நேரம் கொஞ்சம் கோபமாக பேசினார்கள். கோபமாக அந்த ஒரு வார்த்தையை நாம் பேசிவிட்டோமே என்று பல நாட்கள் இவர்கள் வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். ராசிக்கு குரு பார்வை வந்த பிறகு ஓரளவுக்கு இந்த தீய பலன்கள் கட்டுப்பட்டாலும் பூரணமாக இவர்கள் இதற்கு முன்பு வாங்கிய அடியிலிருந்து வெளியே வர முடியவில்லை. இவர்களுக்கு இந்த வருடம் என்ன ஒரு முதல் குட் நியூஸ் என்ன, பூரணமாக 7.5 சனி இவர்களை விடுகிறது. சார் 7.5 சனி எங்கள் மகர ராசிக்கு அவர் தானே சார் ராசியாதிபதி, ராசியாதிபதியே எங்களை தண்டிக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரிகிறது. சனி என்ன சொல்கிறார், என் பிள்ளைகளை, என் மகனை நான் தண்டிக்காவிட்டால், என் மகனை நான் கண்டிக்காவிட்டால் மாற்றான் வீட்டு மகனை நான் எவ்வாறு கண்டிப்பது?
இதுதான் சனி பகவான் சொல்கிறார். இனி உங்களுக்கு பூரணமாக இந்த 7.5 சனி என்பது விடுகிறது. இன்னும் 22 வருஷத்துக்கு நீங்கள் இந்த 7.5 சனிங்கிற ஒரு வார்த்தையே கேட்க வேண்டாம். ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு வந்து அமர்கிறதே, இது ஒரு மைனஸ் தானே என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. 2ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகுவுக்குத்தான் குரு பார்வை வந்து விடுகிறதே. அதனால் இனி உங்கள் வார்த்தைகள் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் ஒரு தொலைநோக்கு பார்வையில் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுப்பது போல் ஒரு நல்ல ஒரு தளத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ராசியாதிபதி வெற்றி ஸ்தானத்திற்கு போகிறார். இது நாள் வரை வாங்கின அடிக்கு ஒரு நல்ல பரிசை கொடுப்பதற்கு சனி பகவான் தயாராக இருக்கிறார். இவர் பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால் பாக்கியம் என்பது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். 3ஆம் இடம் என்பது நாம் ஒரு விஷயத்தை விற்பது, ஒரு நல்ல விலைக்கு ஒரு இடத்தை விற்று கடனை அடைப்பது, வாகனத்தை விற்று ஒரு சொகுசு வாகனம் வாங்குவது, புதிதாக வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொள்வது, பாக்கியங்கள் பல பெறுவது. ஒரு லக்ஸரி வாகனம் வாங்குவதாக இருந்தாலும் சரி, ஒரு அடுக்குமாடி கட்டிடம் கட்டுவதாக இருந்தாலும் சரி, வரிசையாக இனி அனைத்தையும் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அமைப்பு. 6ஆம் வீட்டில் குரு மறைந்தாலும் இங்கு 12ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுக்கு செல்கிறார். அவர் இங்கு லாபஸ்தானத்தை பார்க்க இருக்கிறார், தனஸ்தானத்தை பார்க்க இருக்கிறார். அதனால் உங்களுக்கு ஜீவனம், அதாவது 10ஆம் வீட்டை குரு பார்ப்பார், 12ஆம் வீட்டை குரு பார்ப்பார், 2ஆம் வீட்டை குரு பார்ப்பார். அதனால் ஜீவனம் என்பது உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். ஒரு கடன் வாங்கினாலும் அது ஒரு சுப கடனாக இருக்கும். பூரணமாக வெற்றி என்பது இனி மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். அதாவது மகரம் சிகரம் ஏறும் என்பது இனி இவர்களது வாழ்நாளில் கண்டிப்பாக இவர்களால் நிரூபிக்க முடியும். இவர்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும்? அஷ்டமம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் கேது பகவான் வந்து அமரவிருக்கிறார். இதனால் நமக்கு வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளிலிருந்து நாம் கவனமாக இருப்பதற்கு ஏதாவது ஒரு திங்கட்கிழமைகளில் நீங்கள் நவக்கிரகங்களில் இந்த கேது பகவானின் ஸ்தலமான கீழப்பரம்பள்ளம் சென்று கேது பகவானுக்கு ஒரு அர்ச்சனையோ அபிஷேகமோ செய்வதன் மூலம் இதன் கெடுதலான பலன்கள் உங்களுக்கு கட்டுப்படும். இனி மகரம் சிகரம் ஏறும். வாழ்த்துக்கள். கும்பராசியை எடுத்துக்கொள்வோம். சார், இது நாள் வரைக்கும் ஜென்ம சனி சார். ஒரு விஷயத்தை ஆரம்பித்தோம், திரும்பவும் நாங்கள் ஆரம்பித்த இடத்துக்கே வந்து விட்டோம். திரும்ப திரும்ப எங்களுக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. அதாவது ஒரு பக்கம் என்ன சொல்கிறார்கள், எங்களுக்கு ஜென்ம சனி என்கிறார்கள். இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறார்கள், அர்த்தாஷ்டம குரு என்கிறார்கள். இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறார்கள், 8ஆம் இடத்தில் கேது என்கிறார்கள். ஒரு நேரத்தில் ஒரு டான் நம்மை அடித்தாலே நம்மால் அந்த வலியை தாங்க முடியாது. 3 டான்கள் எங்களை ஒரே நேரத்தில் அடித்தால் என்ன ஆகும் சார்? அதுதான் எங்களது உண்மையான நிலைமை. குறிப்பாக அவிட்ட நட்சத்திரமாக இருக்கட்டும், சதய நட்சத்திரமாக இருக்கட்டும், இந்த சனி பகவான் சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்த பொழுது இப்படியெல்லாம் பிரச்சனைகள் வருமா என்று யூகம் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு கையெழுத்து போட்டேன் சார் ஒரு கடனுக்கு, அந்த முழு கடனை மட்டும் நான் அடைக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை, அதற்குண்டான வட்டியை கூட நான் அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் போய் மாட்டிக்கொண்டேன். இப்படி ஒரு பிரச்சனை வருமா என்று எதிர்பாராத விதமாக நிறைய பேருக்கு லீகல் பிரச்சனைகள் என்பது வந்துவிட்டது. ஒரு இடம் வாங்கினோம், நாம் கிரயம் செய்துவிட்டு வந்து விட்டோம், பிறகு எனக்கு லெட்டர் வருகிறது, அண்டர் வேல்யூ பண்ணி நீங்கள் அந்த இடத்தை கிரயம் செய்திருக்கிறீர்கள், நீங்கள் மிச்சம் கட்ட வேண்டியது 100, அதற்கு ஃபைன் 500 என்று ஒரு பெரிய தொகையை எங்கள் மேல் சுமத்தி விட்டார்கள். ஒரு வேலை வாய்ப்பை நம்பி ஒரு வீட்டை நாங்கள் மாற்றி இந்த இடத்திற்கு வந்தோம், பிறகு இந்த வேலையும் போய்விட்டது. ஸ்கூலுக்கு, எஜுகேஷனுக்கு, காலேஜுக்கெல்லாம் நாங்கள் ரொம்பவும் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கிறது என்று திரும்ப திரும்ப நாம் வாழ்வை எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்தில் வந்து மாட்டிக்கொண்டோம் என்பதுதான் கும்பராசிக்காரர்களின் உண்மையான நிலைமை. சார், நல்லா சொல்லுங்கள் சார், நீங்கள் சொல்கிறதுல ஏதோ கம்மியாக இருக்குது சார், 2025 ஏதாவது தேருமா சார் என்று நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. கும்பராசிக்கு பூரணமான நல்ல பலன்கள் காத்திருக்கிறது. என்னென்ன பலன்கள் என்பதை நான் வரிசையாக சொல்கிறேன். அர்த்தாஷ்டம குரு விலகுகிறது. ராசிக்கு குரு பார்வை,
பொதுவாகவே எல்லாருக்குமே தெரியும் குரு பார்க்க கோடி நன்மை என்பது. ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு குட் நியூஸ். ஜென்ம சனி விலகுகிறது. அப்போது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி போகிறது. ஜென்ம சனிக்கு கம்பேர் பண்ணினா 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியின் வீரியம் மிக மிக குறைவு. ராசிக்கு ராகு வந்து அமர்கிறதே சார், இதை நீங்கள் கவனிக்கலையா என்று நீங்கள் சொல்வது புரிகிறது. ராகுவிற்கு குரு பார்வை வந்து விழுகிறது. பொதுவாக ராசிக்கு குரு பார்வை கிடைக்கும் பொழுது, ராசியில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்கும் பொழுது நாம் எந்த ஒரு விஷயத்தையும் விடாப்பிடியாக செய்வோம். நாம் செய்யக்கூடிய அந்த விஷயத்தில் நாம் ஒரு அச்சீவ்மெண்ட் அடையும் வரை நமக்கு ஒரு ரெஸ்ட், ஒரு தூக்கம் இருக்காது. எனவே நாம் இறங்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். எப்படியும் நான் இந்த போட்டித் தேர்வில் ஜெயித்து விடுவேன், இந்த பரீட்சையில் ஜெயித்து விடுவேன், இந்த ஒரு காம்படிஷனில் வெற்றி பெறுவேன் என்று இரவு பகல் பார்க்காமல் நான் உழைக்கும் பொழுது எனக்கு அந்த வெற்றி என்பது நிச்சயமாக ஏற்படுத்துவார். அந்த வெற்றி என்பது என் கைகளுக்கு வரும் வரை எனக்கு தூக்கமே வராத ஒரு நிலையை இந்த ராகு பகவான் ஏற்படுத்துவார். இதன் காரணம் இவர் குருவின் பார்வையில் வந்து அமர்கிறார். எனவே உங்களுக்கு வரிசையான குட் நியூஸ். குரு பயிற்சியில் குரு ராசியை பார்க்கிறது, ராசியில் இருக்கும் ராகுவை பார்க்கிறது, ஜென்ம சனி விலகுகிறது. இந்த 3மே உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இந்த பக்கம் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது விலகுகிறார். அஷ்டமம் என்பது கஷ்டம், நாம் எதிர்பாராத ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த அஷ்டமஸ்தானம். இதில் இருக்கக்கூடிய கேது என்பவர் ஏதோ ஒரு கஷ்டத்தை நமக்கு இது நாள் வரை கொடுத்து கொண்டிருந்தார். இப்பொழுது அவர் விலகி 7ஆம் வீட்டுக்கு எங்கே கவனம் வேண்டும் என்றால், 7ஆம் இடம் என்பது புதிதாக நாம் திருமணத்துக்காக காத்திருக்கும் பொழுது வரக்கூடிய வரன்களில் ஏதாவது ஒரு விஷயம் நம் கண்ணை மறைத்துவிடும். இதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் எங்கே தொலைந்து போனீர்களோ அங்கே ஒரு முத்திரை பதிப்பீர்கள். நீங்கள் எதிர்பாராத ஒரு வெற்றியை இந்த 2025 உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. வெற்றி ஸ்தானாதிபதி வருடத்தின் தொடக்கத்தில் ராசிக்கு 6ஆம் இடத்தில் நீசம் அடைந்திருந்தாலும் இங்கு 3ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுக்கு போவதும் 6ஆம் வீட்டில் அசுப கிரகங்கள் அமர்ந்திருப்பதும் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே ஒரு நிகரற்ற வெற்றி என்பதும் லாபம் என்பதும் கும்பராசிக்கு இருக்கிறது. இதையும் தவிர ஒரு குட் நியூஸ் என்னவென்றால், லாபஸ்தானத்துக்கும் பாக்கியஸ்தானத்துக்கும் குரு பார்வை வந்து அமரவிருக்கிறது. இவை அனைத்துமே கும்பராசிக்கு ஒரு ஜாக்பாட்டாக இருக்கிறது. பரிகாரம் என்று வைத்து கொள்ளும் பொழுது ராகுவிற்கு துர்கா வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் செய்வதும், மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கடைசி 2 சனிக்கு சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் நரசிம்மர் வழிபாடு செய்வதும் போதுமானது. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது. இறுதியாக மீனராசிக்கு வந்துவிட்டோம். இறுதியாக மீனராசிக்கு வந்துவிட்டோம். மீனராசிக்கு ராசியில் இருக்கக்கூடிய ராகு வெளியே போகிறார். ராசிக்குள் சனி வருகிறார். அதாவது இந்த சனி மற்றும் ராகு இந்த 2 கிரகங்களையும் நாம் கம்பேர் செய்யும் பொழுது, சனி கொடுக்கும் கஷ்டம் வந்து ஒரு 20% அப்படின்னா, ராகு கொடுக்கக்கூடிய கஷ்டம் வந்து 100%. ஸோ இந்த 100% கஷ்டம் நமக்கு வெளியில் போகுது, ஒரு 20% கஷ்டம் நமக்கு உள்ள வருது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது நீங்கள் யாரை நம்பினீர்களோ அவர்கள் உங்களை கைவிட்டார்கள். யாரிடம் நீங்கள் எதிர்பார்த்தீர்களோ அவர் உங்களுக்கு எதுவுமே செய்யவில்லை. இப்பொழுது யாரை நம்பலாம், யார் நல்லவன், யார் ஃப்ரெண்டு, யார் நண்பன், யார் நமக்கு பிரச்சனை வரும் பொழுது நமக்கு உதவுவார்கள், யார் நமக்கு உதவ மாட்டார்கள், யாரை நம்பி இனி நாம் பயணிக்கலாம் என்றெல்லாம் நீங்கள் நன்றாக தெரிந்து வைத்து கொண்டிருப்பீர்கள். இப்பொழுது உங்களது பக்கத்து ராசி தான் கும்பராசி. உங்களது நண்பர்களோ உறவினர்களோ இந்த கும்பராசியில் இருப்பார்கள். அவர்களை கேட்டால் இந்த ராசிக்கு வந்த சனி என்ன செய்யும் என்பதை உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிடுவார்கள். புதிதாக ஒரு விஷயத்தில் நாம் இறங்குவது, தேவையில்லாத விஷயங்களில் நாம் இன்வெஸ்ட் செய்வது, இவ்வளவு போட்டால் இவ்வளவு தரேன் அப்படின்னு சொல்வார்கள். பிறகு ஒரு ஆசை காண்பிப்பார்கள். அவர்களை நம்பி நாமும் ஒரு முதலீடை செய்து விடுவோம். பிறகு நாம் போட்டது அனைத்துமே காணாமல் போய்விடும். ஒரு கடனை வாங்கி வெளிநாட்டுக்கு எனது குழந்தையை அனுப்புகிறேன், அங்கு போய் படித்த பிறகு
இந்தியாவுக்கு வரும்பொழுது சார் இந்த ஒரு படிப்பை, இந்த ஒரு சர்டிஃபிகேட்டை, இந்த சான்றிதழை நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம். புதிதாக ஒரு பரீட்சை எழுதி நீங்கள் பாஸ் செய்தால்தான் அங்கீகரிக்கப்படுவீர்கள் என்று சொல்லிவிடுவார்கள். எனவே கவனம் தேவை. ஒரு இடம் வாங்குகிறோம், ஒரு வீடு வாங்குகிறோம், பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிந்து வந்த பிறகு அந்த இடத்துக்கு உண்மையான வாரிசு என்று சொல்லி ஒருத்தர் வருவார். அவர் உங்கள் மேல் ஏதாவது ஒரு வழக்கு போடுவார், ஒரு நஷ்ட ஈடு கேட்பார். நீங்கள் கிரயம் செய்தது அங்கீகரிக்கப்படவில்லை என்று சொல்வார். இது போன்று நாம் கண்ணுக்கு தெரியாத, எதிர்பார்க்காத சில பிரச்சனைகள் என்பது நமக்கு துரத்தும். மிகவும் கவனமாக நாம் செயல்பட வேண்டும். ராசியில் இருக்கக்கூடிய ராகு வெளியே போவதனாலும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது 6ஆம் இடத்துக்கு வருவதனாலும், உபஜயஸ்தானங்களில் அதாவது 3, 6, 11 அசுப கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதாலும், நமது தொழில், உத்தியோகம் போன்ற விஷயங்களில் ஏதோ ஒரு வேகம் என்பது நமக்கு ஏற்படும். இது நாள் வரை நாம் எதற்கு கோபப்பட்டோம், எங்கே கோபப்பட்டோம், மிகவும் மென்மையாக இருக்கக்கூடிய நாம் ஏன் இவ்வாறு பேசினோம், எதற்காக நாம் மற்றவர் மனம் வருந்தும்படி வார்த்தைகளை சொன்னோம் என்ற கேள்விகளுக்கு இப்பொழுது பதில் கிடைக்கும். மீண்டும் நாம் மென்மையாகி விடுவோம். நமது பிடிவாத குணம், நமது மூர்க்க குணம், நமது நெகட்டிவ் திங்கிங் அனைத்தும் ராசியை விட்டு ராகு வெளியே போகும் பொழுது போய்விடும். ராசிக்குள் சனி வந்த பிறகு புதிதாக ஒரு விஷயத்தை நாம் செய்யாமல் வழக்கமாக இருக்கக்கூடிய விஷயங்களை செய்வது புத்திசாலித்தனம். மேலும் அனைத்து விஷயங்களையும் நாம் கடுமையான உடல் உழைப்பை வெளிப்படுத்தும் பொழுது இந்த சனி என்ற கிரகம் நமக்கு ஒரு நல்ல அனுகூலமான பலன்களை கொடுக்கவில்லை என்றாலும் கெடுதலான பலன்களை கொடுக்க மாட்டார். ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு குருவின் பார்வை வரவிருப்பது நமக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஓரளவுக்கு நமக்கு ஒரு திருப்தியான சூழ்நிலையை ஏற்படுத்தும். 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் பெரிதாக ஒரு அவமானமோ தோல்வியோ நமக்கு ஏற்படாது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது என்பவர் நமக்கு அனுகூலமான பலன்களை கொடுப்பார். வருடத்தின் தொடக்கத்தில் கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்பவர் நமக்கு நமது பித்துர் வர்க்கம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானாதிபதியாக வருவதனாலும், தனஸ்தானாதிபதியாக வருவதனாலும், ஏதாவது நாம் சில கமிட்மெண்ட் கொடுத்தால் நாம் அதனை ஹானர் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார். எனவே ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கும் பொழுது ஜூன் மாதத்துக்கு பிறகு நான் இந்த கமிட்மெண்ட்டை ஹானர் செய்கிறேன் என்று சொல்வது இவர்களுக்கு புத்திசாலித்தனம். இவர்கள் ராசியில் இருக்கக்கூடிய இந்த சனி என்ற கிரகத்துக்கு மட்டும் கொஞ்சம் பரிகாரங்கள் செய்ய வேண்டும். குறிப்பாக இவர்கள் புதன்கிழமைகளில், சனிக்கிழமைகளில் மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது, நரசிம்மர் வழிபாடு செய்வது, தொடர்ச்சியாக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது நல்ல அபிவிருத்தியை இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்வை இழந்த நபர்கள், வயதில் மூத்த நபர்கள், கைவிடப்பட்ட குழந்தைகள், அதாவது காட்ஸ் சில்ட்ரன் என்று சொல்கிறோமே, இந்த குழந்தைகளுக்கு இவர்களால் முடிந்த நடைமுறை பரிகாரம், அதாவது வஸ்திரதானம், அன்னதானம் செய்வது, பைரவர் வழிபாடு, குறிப்பாக இவர்கள் இந்த அஷ்டமி திதிகளில், அதாவது வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமிகளில் பைரவர் வழிபாடு செய்வது, ஒரு முறை முடிந்தால் இவர்கள் திருநள்ளாறு சென்று நலத்தீர்த்தத்தில் நீராடி சனி பகவானுக்கு அர்ச்சனைகள், அபிஷேகங்கள், அன்னதானம் செய்வதன் மூலம் இந்த சனி என்ற கிரகத்தின் கெடுதலான பலன்களை இவர்கள் குறைத்து கொள்ள முடியும். இந்த 2025ஆம் வருடம் குறிப்பாக இந்த மீனராசிக்காரர்கள் புதிதாக ஒரு முயற்சியில் இறங்காமல் இது நாள் வரை எவ்வாறு பயணித்தார்களோ, புதிதாக குழந்தைகளுக்கு ஸ்கூல் மாற்றுவது, காலேஜ் மாற்றுவது, உத்தியோகம் மாற்றுவது என்று இல்லாமல் இது நாள் வரை எவ்வாறு பயணித்தார்களோ அவ்வாறு பயணிப்பது புத்திசாலித்தனம். சார் 7.5 சனியில் நடு சனி இன்னும் 2.5 வருஷமும் இப்படித்தான் இருக்குமா என்று நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். அடுத்த குரு பயிற்சியில் குருவின் பார்வை, குரு கடகரத்துக்கு வரும்பொழுது குரு பார்வை உங்களுக்கு வந்துவிடும். அப்பொழுது உச்ச குருவின் பார்வை உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்களை கொடுக்கும். எனவே இந்த ஒரு வருடம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக உங்களை பார்த்து கொள்ள வேண்டும். வாழ்த்துக்கள் நண்பர்களே. நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் கிரகங்களின் காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் எடுத்து சொல்வது என்பது
புதிதாக இந்த நிகழ்ச்சிகளை பார்ப்பவர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். நன்றி. விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராசூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். சரணம் ஹோம்ஸ் பிராண்ட் ஆஃப் ட்ரஸ்ட் 5000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 5000 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ.